இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சீஷர்களுக்கு 40 நாட்களுக்கு காட்சி அளித்தார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவருடன் பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 4 அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 2. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அதாவது 50வது நாள் என்ற அந்த கணக்கை வைத்து வருகிறதான வார்த்தை தான் அந்த பென்டா 5 என்று கிரேக்க மொழியில் இருக்கிற அந்த வேர்டு. சோ 50வது நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஓர் இடத்திலே ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். in one accord, in one place. ஒரு மனதோடு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. சடுதியாய் என்று சொல்லும் பொழுது நம்ம ஏதோ திடீர்னு நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை 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 இல்லை, அவர்கள் 10 நாட்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். எதிர்பாராத ஒரு நேரம், அன்எக்ஸ்பெக்டட் மோமெண்ட். இங்க பாருங்க, சடன்லி என்று சொல்லும் பொழுது ஒன்றும் எதிர்பாராமல் மந்தமாய் இருக்கிற அவர்களுக்கு அல்ல, ஆவியின் அனலோடு அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள், ஒரு மனமாய் ஜெபித்தவர்கள், எதிர்பார்ப்போடு ஜெபித்தவர்கள், ஆண்டு சொன்ன காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள், அவர்கள் நடுவிலே சடுதியாய் தேவன் ஒரு அசைவை கட்டளையிட்டார். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். எல்லாருக்கும் அது ஆச்சரியமாய் இருந்தது. மனுஷர் பாஷையும் பேசினார்கள், தூதர் பாஷையும் பேசினார்கள். அவர்கள் பேசினது மனுஷர் பாஷையாகவும் இருந்தது. இவர்கள் கற்றுக்கொள்ளாத பாஷை, இவர்களுக்கு அந்நிய பாஷை. ஆனால் மற்ற பாஷைக்காரர்கள் எங்க பாஷையில பேசுறாங்களே என்று ஆச்சரியப்பட்டார்கள். இந்த அபிஷேகத்தை தேவன் ஊற்றின நாள்தான் இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு.